அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம். இன்றைய திருக்குறளும் இன்பொருளும் அதிகாரம் அரண் வலியுறுத்தல் குறள் எண் 36. அன்று அறிவாம் என்னாது அறம் செய்க மற்று அது பொன்றுங்கால் கொன்றா துணை. பின்னாளில் செய்யலாம் என்று எண்ணாது சிறுவயது முதலே அப்போதே அறச்செயல்கள் செய்க. அதுவே ஒருவர் அழியும் காலத்தில் அழியா துணையாக இருக்கும். Do good acts immediately, even at young age, without postponement. That only is the permanent aid during the end stage of life. தள்ளி போடாதே நல்ல செயல்களை வளர்ந்து வசதி வந்து செய்யலாம் என்று வயதான காலத்தில் அவைதாம் துணை வரும் ஊன்று. துழிப்பா தள்ளி போடாதே நல்ல செயல்களை வளர்ந்து வசதி வந்து செய்யலாம் என்று வயதான காலத்தில் அவைதாம் துணை வரும் ஊன்று. இதற்கு கவிப்பேரசு அவர்கள் கூறியுள்ள உரை, அடுத்த நாள் பார்ப்போம் என்று தள்ளி போடாமல் இன்றே இப்பொழுதே அறம் செய்க. அது உயிர் வாழ்க்கைக்கு பிறகும் உறுதுணை புரியும். தள்ளி போடுதல் என்பது மனிதனுடைய இயல்பான குணம். பரீட்சைக்கு தேர்வுக்கு இன்னும் 4 நாள் இருக்கும், 4 நாள் இருக்கல, நாளைக்கு படிச்சுக்கலாம், இன்னைக்கு ஒரு சினிமா போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு நினைக்கிறது மனிதனுடைய மனம். நமக்கு மின் வாரிய கட்டணம் செலுத்துறதுக்கு நாளை மறுநாள் கடைசி நாள், பரவாயில்ல நாளை கட்டிக்கலாம் என்று தள்ளி போடுவது மனிதனுடைய இயல்பு. அப்படித்தான் அறச்செயல்கள் செய்வதையும், இது முக்கியமான விஷயம், இதுக்கே தள்ளி போடுறோம், கட்டாயமான விஷயத்துக்கே தள்ளி போடுறோம் அப்படின்னா விருப்பப்பட்டு செய்யக்கூடிய அறச்செயல்கள் செய்வதற்கு தள்ளி போடுவோமா மாட்டோமா? கண்டிப்பாக பலரும் தள்ளி போடுவோம். தனக்கு மிஞ்சிதான் தான தர்மம் என்ற ஒரு பழமொழியை நம் வசதிக்கு ஏற்ப மாற்றிக்கொள்கிறோம். எனக்கே என்ன நிறைய மிஞ்சற அளவுக்கு வரலப்பா, அப்புறம் நான் எங்க போய் தான தர்மம் கொடுக்கறது, நானே இன்னொருத்தட்ட வாங்க வேண்டிய நிலைமையில் இருக்கிறோம்ப்பா, நான் எங்க போய் தான தர்மம் கொடுக்கறது என்று அந்த பழமொழியை நம் வசதிக்கு ஏற்ப மாற்றிக்கொள்கிறோம். அதைத்தான் இந்த குறள்ல ஐயன் சொல்றாரு, நான் பெரியவனாயி படிச்சு வேலைக்கு போய் சம்பாதிச்சு கல்யாணம் பண்ணி புள்ளக்குட்டி பெத்து அவங்களெல்லாம் படிக்க வச்சு அவங்களுக்கெல்லாம் சொத்து சேர்த்து அதுக்கப்புறம் நான் அறச்செயல்கள் செய்யணும் அப்படின்னா எந்த காலத்துல செய்ய போற? உனக்கு அந்த காலத்துல துணை வேணும். எப்போ? வயதான காலத்துல. அப்படி வயதான காலத்துல உனக்கு துணை வேணும்னா சிறு வயது முதலே தள்ளி போடாமல் அறச்செயல்களை கிடைத்த சமயத்தில் எல்லாம் செய்க அப்படிங்கிறார். சின்ன வயசுல சாலையில குழந்தை நடந்து போயிட்டு இருக்கும், ஒரு கல்லு கிடக்கும், அந்த கல்லை பார்க்கும், அல்லது அந்த கல்லு அந்த குழந்தைக்கு தடுக்கி விட்டுரும். தடுக்கி விட்டுனா அந்த குழந்தை என்ன நினைக்கும்? நமக்கு தடுக்கி விட்டுருச்சு அப்படின்னு சொல்லி கல்லை நொந்து கொண்டு நடந்து போகும் சில குழந்தைகள், பல குழந்தைகள், அல்லது அழும், அல்லது அப்பா அம்மாட்ட சொல்லும். சில குழந்தைகள் மட்டும் முடிந்தா தன்னால் முடியவில்லை என்றால் பெரியவர்கள் துணை கொண்டு அந்த கல்லை அப்புறப்படுத்தி ஓரமா போடும். அது ஒரு அறச்செயல். ஏன் செய்தது? பின்னாடி வரக்கூடிய வேறொரு குழந்தை அந்த கல்ல போய் இடிச்சுக்க கூடாது அப்படிங்கறது அதனுடைய காரணம். 2 பென்சிலோ பேனாவோ பள்ளிக்கு கொண்டு செல்லும் குழந்தைகள், ஒருவேளை ஒரு குழந்தை தன்னுடைய பென்சிலையோ பேனாவையோ மறந்துவிட்டு வந்திருந்தால் அந்த 2ல் ஒன்றை கொடுத்து உதவும். இதுவும் அறச்செயல். கீழே விழுந்த ஒரு குழந்தையை இன்னொரு குழந்தை, சற்றே வயதில் மூத்த குழந்தை ஓடி சென்று எழுந்து காப்பாற்றும், தூக்கும். இதுவும் ஒரு அறச்செயல். இதுக்கெல்லாம் பெருசா ஒன்னும் பணமோ நேரமோ புத்தி கூர்மையோ ஒண்ணுமே தேவையில்லை. இயல்பாக நடக்கக்கூடிய அறச்செயல்கள் இதெல்லாம். இதை எந்த காலத்திலிருந்தும் ஆரம்பித்து செய்யலாம், பெரியவளாய்தான் செய்யணுங்கிற அவசியம் கிடையாது. அப்படின்னா பெற்றோர்கள் முன்மாதிரியாக குழந்தைகளுக்கு இருக்க வேண்டும். அவர்களும் கிடைத்த நேரத்தில் கிடைத்த வாய்ப்பில் அறச்செயல்களை செய்ய வேண்டும். அப்பதான் குழந்தைகள் அதை பார்த்து செய்வார்கள். நாங்க சின்ன குழந்தையா இருந்தப்போ இராப்பிச்சைக்காரர்கள் வருவாங்க. இப்ப யாரும் வரதில்லை. ஃப்ரிட்ஜ் வந்ததுக்கு அப்புறம் இராப்பிச்சைக்காரர்கள் காணாம போயிட்டாங்க. அவங்க பிச்சை கேட்கும் போது வீட்டில் ஏதாவது இருந்ததுன்னா கொண்டு போய் போடுவாங்க. இல்லை என்றால் சில பேர் இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வான்னு சொல்லுவாங்க, சில பேர் அடுத்த வீடு பாருங்க அப்படிம்பாங்க. அடுத்த வீடு பாருங்கிறது கூட சரி, நம்ம வீட்டுல எதுவும் இல்லை, நீ பக்கத்து வீட்டுல போய் பாரு, ஏதாவது இருக்கலாம், நீ வாங்கிக்கன்னு சொல்றது. இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வானா, முதல்ல நீ நாளைக்கு உயிரோடு இருப்பியா, அந்த பிச்சைக்காரன் நாளைக்கு உயிரோடு இருப்பானா, பிச்சை போடுற இடத்துல நீ இருப்பியா, பிச்சை வாங்குற இடத்துல அவன் இருப்பானா என்று தர்மனை பார்த்து பீமன் கேட்டது போன்ற ஒரு விஷயம் நமக்கும் நினைவுக்கு வருகிறது. முடிஞ்ச வரைக்கும் எல்லா இடத்துலயும் நல்லது செய். சாலையில் சென்று கொண்டிருக்கிறாய், ஒருத்தர் ரோட்ல அடிபட்டு இருக்காரு, அந்த 108 ஆம்புலன்ஸுக்கு போன் பண்றது கூட ஒரு அறச்செயல் தான்.
சாலையில் நின்று கொண்டு ஒருத்தர் எனக்கு லிப்ட் வேணும்னு கை காமிச்சிட்டு இருக்காரு, அவரை உங்களுடைய வண்டியில் அழைத்து சென்று மற்றொரு இடத்தில் விடுவது கூட ஒரு அரசியல் தான். இப்படி யோசித்து பார்த்தால் பல இடங்களில், பல வழிகளில், பல வகைகளில் நம்மால் அரசியல்கள் செய்ய முடியும். அரசியல் செய்ய முடியாத என்ற ஒரு சூழ்நிலையே கிடையாது. அப்படி இருக்கும்பொழுது ஏன்பா நீ தள்ளி போடுற? தள்ளி போடாமல் நீ செய்கிற அரசியல்கள் ஒவ்வொன்றும் தான் நீ அழியும் காலத்தில், அதாவது நீ சாக போற நேரத்தில் உனக்கு கொடுக்கக்கூடிய புண்ணியம், அழியா துணை. மீதி எல்லா துணையும் அழிஞ்சு போயிடும். வீடு வரை உறவுன்னு கண்ணதாசன் பாடிட்டார். அப்படி இருக்கும்போது எல்லாமே அழிஞ்சு போனதுக்கு அப்புறம் நிலைத்து நிற்கக்கூடியது என்னங்க? அவர் செய்த அரசியல், காமராஜர் செய்த அரசியல், கலாம் செய்த அரசியல், தெரசா செய்த அரசியல், காந்தி செய்த அரசியல், முத்துலட்சுமி அம்மையார் செய்த அரசியல், இதெல்லாம் தான் இன்னைக்கும் நிலைத்து நின்று பேசப்படுகின்றது. அதனால தள்ளி போடாமல் எப்பொழுதெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அப்பொழுதெல்லாம் அரசியல் செய். அதுதான் உனக்கு நீடித்து நிற்கும், உனக்கு துணை நிற்கும், அழியாமல் துணை நிற்கும், நீ அழியும் காலத்தில் அப்படின்னு வள்ளுவர் சொல்றார். இதுக்கு ஒரு பாட்டு. அள்ளி கொடுத்து வாழ்பவன் நெஞ்சம் ஆனந்த பூந்தோப்பு, வாழ்வில் நல்லவர் என்றும் கெடுவதில்லை, இது 4 மறை தீர்ப்பு, என்றும் தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும், கூட இருந்தே கோழி வரித்தாலும் கொடுத்தது காத்து நிற்கும் என்று TMS குரலில் KVM இசையில் கண்ணதாசன் வரிகள், தர்மம் தலைகாக்கும் என்ற படத்தில். அப்படித்தாங்க, எங்கேயாவது ஒரு இடத்துல நமக்கு ஒரு இக்கட்டு வரும்போது, ஒரு சிக்கல் வரும்போது, ஏதாவது எதிர்பாராத இடத்துல நமக்கு ஒரு உதவி கிடைக்கும். அதற்கு காரணம் நாம் முன்பு எப்பாவது செய்த அல்லது தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிற அரசியல்கள் இப்பொழுது இன்னொருவர் அரசியல் மூலமாக நமக்கு உதவி செய்கிறார். நாள் சிறக்க நற்றமிழ் வாழ்த்துக்கள். மீண்டும் குரல். அற்றனை என்னாது அந்தறிவாம் என்னாது அறம் செய்க மற்றது பொன்றுங்கால் போன்றார் துணை. நாள் சிறக்க நற்றமிழ் வாழ்த்துகள். மருத்துவர் ராமசெல்வரங்கம், ரிஷினத்திரலை அவளிகம், சேலம், கள்ளக்குறிச்சி. நன்றி. டாக்டர் செல்வரங்கம் குரல் யூடியூப் சேனல் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம்.